ஆசிரியர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோ நீங்க பார்த்து முடிக்கும்போது, இது நமக்கு 100% ஒரு ஒர்த்தான வீடியோ தான்ப்பா அப்படின்னு உங்களுக்கு தோணும். அப்படி தோணுச்சுன்னா, கண்டிப்பா வீடியோ முடிஞ்சதும் கமெண்ட்ல எஸ் மேம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் பண்ணுங்க. எவ்வளோ கமெண்ட் வருதோ அதை பொறுத்து நான் இது மாதிரி வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஓல்டு கொஷின் பேப்பர் இருக்குல்ல, அதில் வந்து எந்த டாபிக் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கோ, எதுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் அதிகமாக தேவைப்படுதோ, அதை எல்லாத்தையும் உங்களுக்கு நான் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். இது எல்லாத்துக்கும் தனியாக ஒரு நோட் போட்டு மென்ஷன் பண்ணிக்கிட்டே வந்துருங்க. சைட் பை சைடில் நீங்கள் அந்த மற்ற எல்லா கொஷினையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஷின், அப்புறம் எதுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் தேவைப்படுதோ அது எல்லாத்தையும் நான் உங்களுக்கு தெளிவாக கொடுத்துருக்கேன். இதுக்கு நான் நிறைய இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணியிருக்கேன். அது மூலமாக தான் உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். இது 100% உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கி நான் சைக்காலஜிக்கு கொடுத்துருக்கேன். இது மாதிரி எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே நான் உங்களுக்கு கொடுக்குறேன். சரிங்களா? இது எல்லாத்தையுமே ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ஏன்னா இதெல்லாம் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். இதுக்கு தனியாக நோட் போட்டு நோட் பண்ணிக்கிட்டே வாங்க. எக்ஸாமுக்கு போகும்போது இது எல்லாத்தையும் ஒரு கிளான்ஸ் பார்த்தீங்கன்னாவே நிறையா டாப்பிக்கை நீங்கள் கவர் பண்ண மாதிரி ஆகிடும். ஐ மீன் இம்பார்ட்டன்ட் டாபிக் எல்லாமே நீங்கள் கவர் பண்ண மாதிரி ஆகிடும். இது நீங்கள் புக்லேயே தேடினா கூட டக்குன்னு கிடைக்கிறது கொஞ்சம் ரேராக இருக்கும். அந்த மாதிரி கொஷின்ஸ் எல்லாம் நிறையா இருக்குது. வீடியோ பார்க்கலாம். இது 4ஆம் தேதி 2023 நடந்த ஆஃப்டர்நூன் செக்ஷன் கொஷின் பேப்பர் பார்க்க போகிறோம். இந்த மைத்தட சோதனை எதுக்காக நடத்தப்படப்பட்டது அப்படின்னாக்க, ஒருத்தவங்களோட ஆளுமையை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் அவங்களோட ஆளுமையை அளவிட ஏற்படுத்தப்பட்டது தான் இந்த மைத்தட சோதனை. சரிங்களா? இதை வந்து இந்த சோதனை செஞ்சது யாருன்னா ரோர்ஷாக் தான் இந்த சோதனையை செஞ்சார். இங்கிலீஷில் RORSCHARCH. இவர் தான் இந்த சோதனையை நடத்தினார். இதில் எத்தனை அட்டைகள் பயன்படுத்தப்படுகின்றன? 10 அட்டைகள். ஆப்ஷன் பி 10 அட்டைகள். இதில் 5 பிளாக்கு, 2 ரெட்டு, 3 வந்து மல்டிபிள் கலர்ஸ். சரிங்களா? இந்த மாதிரி அட்டைகளை பயன்படுத்தினார். இதில் எப்படி இருக்கும்னா, இந்த அட்டைகள் எல்லாம் பொருளற்ற சமச்சீரான உருவத்தில் இருக்கும். இது மூலமாக அவர் என்ன தெரிஞ்சுக்க விரும்பினார்னா, பகுத்தறிவு, ஆளுமை செயல்களில் ஒரு மனிதர்களோட ஈடுபாடு எப்படி இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நடத்தப்பட்டது தான் இந்த சோதனை. சரிங்களா? இப்போ நான் ஏதாவது ஒரு உருவங்களை, இப்போ வானத்தில் இருக்கிற மேகத்தை கூட காமிச்சிட்டு குழந்தைங்க கிட்ட அதில் உனக்கு என்ன தெரியுது அப்படின்னு சொன்னால், க்ரியேட்டிவாக சிந்திக்கிறவங்க வேறு மாதிரி சொல்லுவாங்க. ரொம்ப ஒரு சூப்பராக ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஆனால் நார்மலான இருக்கிற குழந்தைங்கள்லாம் என்ன சொல்லுவாங்க, அது டைனோசர் மாதிரி இருக்குது, இது மாடு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. இந்த மாதிரி நார்மலாக சொல்கிறதெல்லாம் சத்தற்ற ஆளுமைன்னு சொல்லுவாங்க. அவங்க க்ரியேட்டிவ் பவர் எந்த அளவுக்கு இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் அவங்களோட ஆளுமையை நிர்ணயிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு இவரோட மைத்தட சோதனையில் நிரூபித்தார். சரிங்களா? அவரோட நேம் இதில் நம்ம நோட் பண்ண வேண்டியது எத்தனை அட்டைனா 10. அவரோட பேர் ரோர்ஷாக்கோடது தான் மைத்தட சோதனை. இது எதோடது ரிலேட் ஆகும்னா ஆளுமையை பற்றி அளவிடுவதற்காக. இந்த கலர்ஸ் சும்மா மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் பார்க்கலாமா? பின்பற்றுதல் மற்றும் வலுப்படுத்துதல் டேஷ் முக்கிய பங்கு வகிக்கின்றன. யாருக்கு வந்து எதில் பின்பற்றுதலும் வலுப்படுத்துதலும் முக்கிய பங்கு வகிக்குதுன்னா, குழந்தைகளோட மொழி வளர்ச்சி. அதில் தான் பின்பற்றி கற்றல் சொல்லுவோம்ல. அப்போ பின்பற்றுதல், வலுப்படுத்துதல் இது எல்லாமே யாருக்கு முக்கிய பங்கு வகிக்குதுன்னா, குழந்தைகளின் மொழி வளர்ச்சியில். உங்ககிட்ட சொல்லிடுறேன், நான் இதில் இருக்கிற எல்லா கொஷின்ஸையும் சொல்லலை. எதுக்கு எக்ஸ்பிளைன் தேவைப்படுதோ, எது ரொம்ப இம்பார்ட்டனோ அதை மட்டும் நான் சொல்கிறேன். இந்த கொஷின்ஸ் எல்லாமே உங்ககிட்டயே இருக்கும். அது எல்லாத்தையுமே நீங்கள் எடுத்து ஒரு டைம் பார்த்து வச்சுக்கோங்க. டெஸ்ட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு வந்துடுங்க. சப்போஸ் நீங்கள் இந்த வரைக்கும் ஓல்டு கொஷின் பேப்பர் பார்க்கலன்னா, நீங்கள் நெட்டில் போட்டு தேடி பாருங்கள். ஓல்டு கொஷின்ஸ் பேப்பர் அவைலபிளாக தான் இருக்குது. நீங்கள் டவுன்லோட் பண்ணி இந்த 5 செட் கொஷின்ஸையும் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இம்பார்ட்டன்ட் எல்லாத்தையும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். சரிங்களா? உலக சுகாதார நிறுவனத்தின்படி 1965 குடிப்பவர் என்பவர் ஒரு. இப்போ குடிப்பவர் என்பவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. குடிப்பவர் அப்படின்றவங்க வெறியரா, நோயாளியா, மனநோயாளியா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதில் வந்து நமக்கு தோணலாம் மனநோயாளியாக ஒரு வேலை இருக்குமோன்னு. ஆனால் குடிப்பவர் என்பவர் மிதமிஞ்சிய குடித்தல் உடையவர். குடிகாரன், அவன் மிகப்பெரிய ஒரு குடிகாரன் சொல்கிறவங்கள யார் சொல்லுவோம்? மிதமிஞ்சிய குடித்தல் உடையவர்களை தான் சொல்லுவோம். ஏன்னா சோஷியல் ட்ரிங்கர்ஸ்னு ஒரு செட் ஆஃப் கேட்டகரி இருக்காங்க. அதாவது ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனில் அந்த மாதிரி மட்டும் லைட்டாக குடிக்கிறவங்க இருக்காங்க. அவங்க எல்லாத்தையும் குடிகாரங்கன்னு சொல்ல மாட்டாங்க. ஓவராக தன்னோட குடும்பத்தையே கவனிக்காத அளவுக்கு குடிக்கிறவங்க தான் மிதமிஞ்சிய குடித்தல் உடையவர்களை தான் குடிகாரர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இது சொன்னது யாருன்னா உலக சுகாதார நிறுவனம் 1965. சரிங்களா? 1965 அது ஸ்டார்ட் ஆச்சு. சரிங்களா? நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஏன்னா இந்த மாதிரி கொஷின்ஸ் எல்லாம் நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்கு நமக்கு டக்குன்னு என்ன தோணும், ஒருவேளை மனநோயாளியாக இருக்குமோ இல்லை வெறியராக இருக்குமோன்னு தோணும். ஆனால் ஆன்சர் இதுதான். நெக்ஸ்ட் பார்க்கலாமா?
கற்றல் வளைவில் முன்னேற்றம் இல்லாத காலத்தை டேஷ் என்று அழைப்பர். இது ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின். நான் இதை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த கற்றல் வளைகோடு படிச்சிருப்போம்ல, அதுதான். இதில் ஃபஸ்ட்டு ஜெனித்னு கொடுத்துருக்காங்களா? அப்போ ஜெனித்னா என்னென்னா ஒருவரோட ஆற்றல் வெற்றியோட உச்சத்தில் இருக்கிற நிலையை தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஜெனித். அப்போ ஜெனித்னா என்னென்னா அவங்க வெற்றி பெறணும் அப்படின்ற ஒரு வேட்கையோட நல்லா உழைச்சி முன்னேறது, அவங்களோட வெற்றி ஒரு உச்சத்தில் அடையக்கூடிய நிலை தான் ஜெனித். சரிங்களா? அப்போ ஜெனித்ன்றது வெற்றியோட உச்சம். நெக்ஸ்ட்டு டிக்ளைன்னா என்னென்னா திறமையில் வீழ்ச்சி ஏற்படுவது. அவங்க நல்லா உழைச்சிட்டே இருப்பாங்க. இந்த பங்குச்சந்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. பங்குச்சந்தையில் அப்படியே திடீர்னு உச்சத்துக்கு போவோம்னு சொல்லுவாங்கள்ல, அது ஜெனித்து ஞாபகம் வச்சுக்கோங்க. டிக்ளைன்னா அவங்களோட திறமையில் வீழ்ச்சி ஏற்படுறது, அதை தான் டிக்ளைன் சொல்லுவாங்க. அப்போ திறமையின் வீழ்ச்சி டிக்ளைன். நெக்ஸ்ட்டு ஃப்ளாட்டுன்னா என்னென்னா அதை தான் இங்கே கொடுத்துருக்காங்க. கற்றல் வளைவில் முன்னேற்றம் இல்லாத காலம், அப்படியே எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லாமல் அப்படியே அமைதியாக இருக்கிறது, ஏறவும் ஏறாது இறங்கவும் இறங்காது, அந்த மாதிரி இருக்கிறது தான் கற்றல் வளைவில் வர்றது தான் ஃப்ளாட்டு. புரியுதுங்களா? நெக்ஸ்ட்டு ஸ்பாட் அப்படின்னா திடீரென வேகமாக ஏற்படும் முன்னேற்றம். அப்படியே அந்த பையன் அப்படியே நார்மலாக இருக்க மாதிரி இருப்பான், திடீர்னு பார்த்தா ஹையாக படிப்பான், அப்படியே செம்மையாக இருக்கும் அவனோட முன்னேற்றம். அதுக்கு பேர் தான் ஸ்பாட். இது 4த்தையும் தெரிஞ்சுக்கோங்க கற்றல் வளைவை பற்றி. ஃபஸ்ட்டு கற்றல் வளைவில் டாப்பில் இருக்கிறது பங்குச்சந்தையை ஞாபகம் வச்சுக்கோங்க. இல்லைன்னா கிளாஸில் டாப்பாக படிக்கிற பையன் அவன் தான் ஜெனித். நெக்ஸ்ட்டு அவனோட திறமையிலே வீழ்ச்சி ஏற்படுறது, நல்லா படிச்சுட்ருப்பான், திடீர்னு பார்த்தா ரொம்ப லோவாக படிப்பானா அது டிக்ளைன். ஃப்ளாட்னா நார்மலாக இருப்பான், எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் அப்படியே இருக்கிறது. ஸ்பாட்னா என்ன சொன்னேன்? திடீரென வேகமாக ஏற்படும் முன்னேற்றம். இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது இந்த கொஷினை வேறு மாதிரி கேட்குறதுக்கும் சான்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்க்கலாமா? குறை கூறுதல், கேலி செய்தல் யாருக்கு ஒருபோதும் பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதை யாருக்கு பயன்படுத்தக்கூடாதுன்னா அகமுக மாணவர்கள். எதுக்காக அவங்கள ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறாங்கன்னா அகமுக மாணவர்கள் வெளியே எதையுமே ஓப்பனாக பேச மாட்டாங்க. சமூகத்து கூட கேஷுவலாக பழகாதவங்கள தான் அகமுக மாணவர்கள்னு சொல்லுவோம். அப்போ இந்த குறை கூறுதல், கேலி செய்தல் இதெல்லாம் அவங்களோட தன்னம்பிக்கையை வெகுவாக குறைக்கும். அவங்களோட கற்றல்லையுமே ஒரு மிகப்பெரிய வீழ்ச்சி ஏற்படும். அப்போ யாருக்கு இதெல்லாம் பயன்படுத்தக்கூடாதுன்னா அகமுக மாணவர்களுக்கு இதை பயன்படுத்தக்கூடாது. நெக்ஸ்ட்டு, ஒரு நிகழ்வு அல்லது பொருளின் மீது சரியான கவனம் செலுத்த உயிர்களுக்குள்ளேயே காணப்படும் காரணியானது டேஷ் என அழைக்கப்படுகிறது. இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? ஏதாவது ஒரு நிகழ்வு இல்லை ஒரு பொருளின் மீது நம்ம கவனம் செலுத்தணும்னா உயிர்களுக்குள்ளேயே, இதுதான் கோட்வேர்டு. சரியா? உள்ளேயே, உயிர்களுக்குள்ளேயே காணப்படும் காரணி. அப்போ என்னது? ஏதாவது நம்ம ஒன்று கவனிக்கணும் அப்படின்னு நம்ம மனசுக்குள்ளேயே நினச்சிட்டு இது பண்ணோம்னா அப்போ அது என்னென்ன அழைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ இதுக்கு ஆன்சர் என்னென்னா அகவய தன்மையுடைய காரணி. புரியுதுங்களா? அதாவது உட்புறமாக சிந்திக்கிறத இது குறிப்பிடும். நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். இந்த கொஷின் நான் படிக்கிறேன், உங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் கேதர் ஆகுதான்னு பாருங்கள். அப்படி இல்லைன்னா இதுக்கு நான் ஒரு ஷார்ட்கட்டோடு சொல்கிறேன். மனவெழுச்சி நுண்ணறிவு என்பது சமூக நுண்ணறிவின் ஒரு உள்ளங்கமாகும். தமது மற்றும் பிறரது உணர்வுகள், மனவெழுச்சிகள் ஆகியவற்றை கண்டறித்து முறைப்படுத்தும் அறிவை பெற்றிருப்பதோடு அவற்றில் தனது சிந்தனைகளையும் செயல்களையும் நெறிப்படுத்தி மேம்படுத்தி கொள்வதற்கு பயன்படுத்தும் ஆற்றலை பெற்றிருப்பது என வரையறுத்தவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் என்னன்னா ஜான் மேயர் மற்றும் பீட்டர் ஸ்லோவே. இவங்க தான் இந்த நுண்ணறிவுக்கான வரையறையை சொன்னது. இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னா, மேயர்னு ஒருத்தவங்க இருப்பாங்கல்ல, நியூஸில் அடிக்கடி ஒருத்தவங்க வருவாங்க, சென்னையோட மேயர், சென்னை மாநகராட்சியோட மேயர் அப்படின்னு சொல்லிட்டு பிரியான்னு ஒரு மேம் அடிக்கடி காமிப்பாங்க. சரிங்களா? அது மாதிரி ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு மேயர் இருப்பாங்க. அந்த மேயரை ஷார்ட்கட்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. அவங்களோட ஒர்க்கு அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. மனவெழுச்சி நுண்ணறிவு என்பது சமூக நுண்ணறிவின் உள்ளங்கமாகும். அப்போ இங்கே மனவெழுச்சி நுண்ணறிவுன்றதுக்கு பதிலாக மேயர் இருக்காங்கல்ல, அவங்க ஒரு சமூகத்தோட ஒரு உள்ளங்கம் அப்படின்றத நினச்சிக்கோங்க. மனவெழுச்சி நுண்ணறிவு என்பது சமூக நுண்ணறிவின் உள்ளங்கம். இங்கே சமூக நுண்ணறிவு அப்படின்னு வருதா, அதை சமூகம், அதாவது மேயர்ன்றவங்க ஒரு சமூகத்தோட உள்ளங்கம். இந்த இடத்துல சமூக நுண்ணறிவுன்ற இடத்துல மேயர்ன்றதை வச்சு பாருங்கள், ஈஸியாக இருக்கும்.
தமது மற்றும் பிறரது உணர்வுகள், மனவெழுச்சிகள் ஆகியவற்றை கண்டறிந்து முறைப்படுத்தும் அறிவை பெற்றிருப்பதோடு, அது உண்மைதானே? மேயர்ன்றவங்க அவங்களோட பகுதியில் வசிக்கிற மக்களோட உணர்வுகள், மனவெழுச்சிகள், அதாவது ரோடு வசதி எல்லாத்தையுமே அவங்க புரிஞ்சுக்கணும். அவங்களோட டியூட்டி எல்லாம் அவங்க தெரிஞ்சுக்கிட்டு அதை புரிஞ்சுக்கணும். அங்கே இருக்கிற மக்களோட உணர்வுகளையும் அவங்க புரிஞ்சுக்கணும். அதை எல்லாத்தையும் கண்டறிஞ்சு முறைப்படுத்தும் அறிவை பெற்றிருப்பதோடு, அவற்றில் தனது சிந்தனைகளையும் செயல்களையும் நெறிப்படுத்தி மேம்படுத்தி கொள்வதற்கு பயன்படுத்தும் ஆற்றலை பெற்றிருப்பது. புரியுதுங்களா? அவங்களோட சிந்தனைகள், அவங்களோட செயல்கள், இது எல்லாத்தையும் நெறிப்படுத்தி மேயர் வந்துட்டு அதற்கான ஆற்றலை பெற்றிருப்பது. அப்போ மேயர்ன்றவங்க சமூகத்தோட ஒரு அங்கம். இவங்க வந்து அங்கே இருக்கிற மக்களோட உணர்வுகள், மனவெழுச்சிகள் இதெல்லாத்தையும் கண்டுபிடிச்சி அதை முறைப்படுத்தி அதுக்கு அந்த சொல்யூஷனை தீர்க்கறதுக்கான அறிவை பெற்றிருப்பதோடு, அதில் சிந்தனைகளையும் செயல்களையும் நெறிப்படுத்தி எந்த அளவுக்கு அந்த மக்களை முன்னேற்றலாம் அப்படின்றதுக்கான ஆற்றலையும் அவங்க பெற்று இருக்கணும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ மனவெழுச்சி நுண்ணறிவு அப்படின்னு வந்ததுனாவே ஜான் மேயரை நமக்கு ஞாபகம் வரணும். சரிங்களா? அது கூட பீட்டர் விட்டுட்டு சுற்றுற மாதிரியான மேயர்லாம் ஒன்றும் சரிப்பட்டு வரமாட்டாங்க அப்படின்றத ஷார்ட்கட்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. பீட்டர் ஸ்லோவே. ஷார்ட்கட்டுக்காக மட்டும்தான் சொல்கிறேன். யாரையும் சிறுமைப்படுத்தணுன்ற எண்ணம் எனக்கு இல்லை. சரிங்களா? இந்த வீடியோவை பார்த்துட்ருக்கவங்கலாம் ஒரு லைக் போட்டுட்டு பாருங்கள். லாஸ்ட் வீடியோவுக்கு நீங்கள் எனக்கு நிறைய லைக் கொடுத்துருந்தீங்க. ரொம்ப 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 நன்றி. இது போல் நீங்கள் தர்ற ஊக்கம்தான் எனக்கு இது மாதிரி நிறைய வீடியோஸ் போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்குது. உங்கள் எல்லாருக்கும் என்னோடய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் பார்க்கலாங்களா? எக்டோமார்பிக் வகை மக்கள் எவ்வகை மெய்யிலை கூற்றை சார்ந்தவர்கள்? இந்த கொஷினும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது ஒன்றுக்குமே நமக்கு டீட்டெயிலாக தெரியணும். ஃபஸ்ட்டு விசிட்ரோடானிக். அதாவது இதுவுமே ஆளுமையோட வகை தான். இங்கே ஆளுமையை பற்றியே நமக்கு 2 கொஷின் கேட்டிருக்காங்க. ஆனால் அது உங்களுக்கு ஆளுமைன்னு டைரெக்டாக கொடுக்காம இன்டைரக்டாக கொடுத்துருக்காங்க. இதுவுமே ஆளுமையை பற்றி தான். ஒருத்தவங்களோட ஆளுமை எப்படி இருக்குன்றதை பற்றி தான் இந்த கொஷின். ஃபஸ்ட்டு விசிட்ரோடானிக்னால் நமக்கு என்னன்னு தெரியணும். ஆக்சுவலாக இந்த கொஷினுமே ஆளுமையை பற்றி தான் சொல்லுது. அதாவது மனிதர்களோட உடலமைப்பை பொறுத்து அவங்களோட ஆளுமை எப்படி இருக்கும் அப்படின்றத வகைப்படுத்துறது. புரியுதுங்களா? அப்போ விசிட்ரோடானிக்னா என்னென்னா எண்டோமார்ஃப், ENDOMORPH அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த விசிட்ரோடானிக்கில் இருக்கவங்கலாம் மெல்லிய உடல்வாகு கொண்டவர்களாக இருப்பாங்க. இவங்க சமூகத்தோட பழகிறது மற்றும் உணவு பழக்கம், அவங்க இன்பத்தை விரும்புகிறவங்களா இருப்பாங்க. உணவு இன்பத்தை விரும்பிகள் யாருன்னா விசிட்ரோடானிக். நெக்ஸ்ட்டு சொமட்டோடானிக்னா என்ன சொல்லுவாங்கன்னா மெசோமார்ஃப், MESOMORPH. இவங்க எப்படி இருப்பாங்கன்னா தசைப்பிடிப்போட திடமான உடல்வாகு கொண்டவங்களாக இருப்பாங்க. இந்த மாதிரி உடலமைப்பு இருக்கவங்களுக்கு ஆளுமை எப்படி இருக்குன்னா அவங்க வந்து சாகசம் நிறைந்தவர்களாக இருப்பாங்க. நிறைய சாகசம் செய்வாங்க. ஆதிக்க மனப்பான்மை இவங்களுக்கு அதிகமாக இருக்கும். சரிங்களா? நெக்ஸ்ட்டு செரிப்ரோடானிக்னா யாருன்னா இவங்க வந்து தான் இந்த எக்டோமார்பிக். இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த எக்டோமார்பிக் தான் செரிப்ரோடானிக். இவங்களோட உடலமைப்பு எப்படி இருக்குன்னா குண்டாக இருப்பாங்க. வட்டமான உடல்வாகு இருக்கும். இவங்களோட ஆளுமை எப்படி இருக்குன்னா இவங்க வந்து தனிமை விரும்பி உணர்ச்சி வசப்படக்கூடியவங்க, எளிதில் கவலைப்படுவாங்க. சின்ன சின்ன விஷயத்துக்கெலாம் கவலைப்படுறவங்க தான் செரிப்ரோடானிக், அதாவது எக்டோமார்பிக் வகை மக்கள். நெக்ஸ்ட்டு கிரிப்டோடானிக். இந்த கிரிப்டோடானிக்ன்றது வேறு ஒன்றும் இல்லை. இவங்க வந்து நிறையா சீக்ரெட்டை உள்ளே வச்சுருக்கிறவங்கள, அது மட்டும் இல்லாமல் சீக்கிரமாக பதட்டப்படுறவங்க, எந்த ஒரு சின்ன விஷயத்துக்கும் ரொம்ப உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த முடியாதவங்க, அவங்கள தான் கிரிப்டோடானிக்னு சொல்லுவாங்க. இப்போ நமக்கு தெரிய வேண்டியது இது 3 தான் இம்பார்ட்டன்ட். சரிங்களா? அப்போ விசிட்ரோடானிக்னா என்ன சொல்லுவாங்க? எண்டோமார்பிக். நெக்ஸ்ட்டு சொமட்டோடானிக்னா மீஷோமார்பிக். தேர்டு செரிப்ரோடானிக்னா என்னது? எக்டோமார்பிக். இதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. இது என்னன்னா ஒவ்வொரு மனுஷங்களோட உடலமைப்பை பொறுத்து அவங்களோட ஆளுமையை தீர்மானிக்க முடியும் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சது. சுத்தல்ல விடுற மாதிரி விடுறாங்களா? சைக்காலஜியில் ஒரு சில கொஷின்ஸ் இப்படி தான் இருக்கும். சரிங்களா? நெக்ஸ்ட் பார்க்கலாமா? எபின்ஹாங்கின் கூற்றுப்படி கற்றலுக்கு பிறகு ஒருவரின் டேஷ் கற்றல் பகுதியானது 8 மணி நேரத்திற்கு பிறகு மறந்து விடுகிறது. அதாவது ஒருத்தவங்க கற்றுக்குறாங்கல்ல, அது வந்து 8 மணி நேரத்துக்கு அப்புறம் எவ்வளோ பகுதி மறந்து போயிடுது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அது எவ்வளோன்னா 3ல் 2 பங்கு. ஆப்ஷன் டி.
சரிங்களா? அப்போ 3ல் 2 பங்கு 8 மணி நேரத்துக்கு அப்புறம் மறந்து போயிருமா. அப்படின்னா என்ன பண்ணணும்? ரிவிஷன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நம்ம 5ஆம் தேதி மார்னிங் செக்ஷனில் நடந்த கொஷின் பேப்பரை பார்க்க போகிறோம். மாறிகளுக்கிடையேயான உறவு மற்றும் தொடர்புகளை பற்றி படிப்பது உளவியலின் டேஷ் ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இங்கே இரு மாறிகள்னால் என்ன சொல்லுவாங்கன்னா, இரு மாறுபட்ட உறவு. புரியுதுங்களா? இந்த வேர்டை தான் நம்ம கரெக்டாக புரிஞ்சுக்கணும். இரு மாறுபட்ட உறவு மற்றும் தொடர்புகளை பற்றி படிக்கும் உளவியல் பிரிவு எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எதுனா சுழற்சியல் வேறுபாட்டு முறை. ஆன்சர் என்னதுன்னா சுழற்சியல் வேறுபாட்டு முறை. நெக்ஸ்ட்டு, உடல் அமைப்பின் மூலம் பண்புகளை கண்டறிதலை பற்றிய படிப்பு டேஷ் ஆகும். ஃபிசிக்னானமி. சி, உறுப்பமைதியியல். இந்த படிப்பு என்னவா இருக்கும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கே அப்படின்னு யோசிக்கிறீங்களா? நம்ம முன்னோர்கள் இது ஆல்ரெடி படித்தது தான். நம்ம பாட்டிங்களுக்கு கூட இதெல்லாம் தெரியும். என்னென்னா, கொஷினை பாருங்களேன். உடல் அமைப்பின் மூலம் பண்புகளை கண்டறிதல். சாமுத்திரிகா லட்சணம் அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுங்களா? முகத்தை வச்சே அவங்களோட கேரக்டர் இப்படி இருக்கும் அப்படின்னு டிசைட் பண்ணுவாங்க. இந்த இடத்துல வச்சிருக்கா, அப்போ இவன் இவனோட வளர்ச்சி இப்படி இருக்கும். குட்டி குட்டியாக கால் இருக்கா, இவன் அந்தளவுக்கு முன்னேற மாட்டான். ஒரு சின்ன சின்ன இதெல்லாம் வச்சு சொல்லுவாங்கள்ல, சாமுத்திரிகா லட்சணம் சொல்லுவாங்கள்ல, அதே தான் இது. உடல் அமைப்பின் மூலம் பண்புகளை கண்டறிதல் பற்றிய படிப்பு. அதை என்ன சொல்லுவாங்கன்னா உறுப்பமைதியியல் சொல்லுவாங்க. ஆனால் இதை தான் நம்ம நாட்டில் அப்பயே சாமுத்திரிகா லட்சணம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதுவே வச்சுருந்தாங்க. அப்போல்லாம் ஜோசியர்கள் எல்லாம் அதெல்லாம் பார்த்து வச்சுருப்பாங்க. அது நம்மளோட முன்னோர்களுக்கும் கொஞ்சம் கொஞ்சம் தெரிஞ்சிருக்கும். இப்போ அது அப்படியே வழி வழியாக மறைஞ்சிட்டு வந்துருச்சு. புரியுதுங்களா? நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். விமர்சனம், வியந்து பாராட்டுதல் மற்றவைகள் எந்த வகை ஊக்கியின் முதன்மை காரணியாகும்? ஒருத்தவங்களை விமர்சனம் பண்ணுறது, ரொம்ப பாராட்டுறது, இது மாதிரி வர்றதெல்லாம் எந்த வகையோட ஊக்கியோட முதன்மை காரணி? இதுதான் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டு. எந்த வகை ஊக்கியோட முதன்மை காரணின்னு கேட்டிருக்காங்க. வெளி ஊக்கிகள். ஏன்னா இந்த விமர்சனம், பாராட்டுறது, டிஸ்கரேஜ் பண்ணுறது இதெல்லாம் வெளியிலேருந்து தான் வரும். அது அறிவு சார்ந்து வராது, நமக்குள்ளேருந்து வராது, வெளியிலேருந்து தான் வரும். சரிங்களா? அப்போ அது வெளி ஊக்கிகள். டேஷ் ஆனது சில சூழ்நிலைகளில் குழந்தைகள் பொருள்சார் இல்லாமை குறைபாட்டினை உணர்த்தும் மனவெழுச்சி நிலையாகும். அதாவது இந்த கொஷினை புரிஞ்சுக்கிட்டா ஈஸியாக இருக்கும். எக்ஸாம்பிளாக என்ன சொல்லலாம்னா, ஒரு மாணவன் இருக்கான், அவன்கிட்ட மட்டும் நல்ல ட்ரெஸ் இல்லை, ஸ்கூல் பேக்கு கரெக்டாக இல்லை, ஒரு சில பொருட்கள் எல்லாம் அவங்ககிட்ட மட்டும் கம்மியாக இருக்குது. ஆனால் அதே கிளாஸில் இருக்க இன்னொரு பையன்கிட்ட எல்லாமே இருக்குது. அப்படின்னக்குள்ள அவனுக்கு என்ன தோணும்? ஸ்டார்டிங்கில் தாழ்வு மனப்பான்மை அதெல்லாம் வராது. ஃபஸ்ட்டு வர அவனுக்கு மனவெழுச்சி பொறாமை. அவனுக்கு பொறாமை தான் ஃபஸ்ட்டு ஏற்படும். அதை தான் இங்கே கேட்டிருக்காங்க. டேஷ் ஆனது சில சூழ்நிலைகளில் குழந்தைகள் பொருள்சார் இல்லாமை. வேர்டு சைக்காலஜியை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு வேர்டும் இம்பார்ட்டன்ட். கரெக்டாக படித்து புரிஞ்சுக்கிட்டாவே ஈஸியாக ஆன்சர் போட்டுடலாம். பொருள்சார் இல்லாமை குறைபாட்டினை உணர்த்தும் மனவெழுச்சி நிலையாகும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ ஆன்சர் வந்துட்டு பொறாமை, ஜெலஸ் தான். நெக்ஸ்ட்டு, குமர பருவமானது மன அழுத்தம் மற்றும் நெருக்கடி தரும் அப்படின்னு சொன்னவர் யாருன்னா ஸ்டான்லி ஹால். இது எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். டேஷ் என்பது நேரடியான சரி செய்தல் முறையாகும். இந்த கொஷின் பார்க்கும்போது எப்படி இருக்குது, என்னது நேரடியாக சரி செய்தல் முறை அப்படின்னு ஒரு மாதிரி டவுட்டாக இருக்கா? இந்த மாதிரி கொஷின்ஸ்கெல்லாம் நீங்கள் இங்கிலீஷில் பார்த்துக்கோங்க. டேஷ் இஸ் அ டைரக்ட் மெத்தட் ஆஃப் அட்ஜஸ்ட்மெண்ட். அதாவது அட்ஜஸ்ட்மெண்ட்டோட டைரக்ட் மெத்தட் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அடையாளம், பின்னடைவு இதெல்லாம் எதுவும் வராது. அட்ஜஸ்ட்மெண்ட், நம்ம ஒருத்தவங்க கிட்ட ஒரு விஷயத்துக்காக அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறோன்னா என்ன, அந்த இடத்துல நம்ம அடி பண்ணிடும். நம்ம உறவுகள் கிட்ட கூடமே அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறது என்ன அர்த்தம்? கொஞ்சமாக அடி பணிஞ்சு போகிறது சொல்லுவாங்கள்ல. கொஞ்சம் பணிஞ்சு போனால் தப்பு இல்லை, குடும்பம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அதுதான் இதுக்கான மீனிங். அடிப்பணிதல் என்பது நேரடியான சரி செய்தல் முறையாகும். பி, சைக்காலஜியை பொறுத்த வரைக்கும் புரிஞ்சுக்கிட்டாவே நிறைய கொஷின்ஸ்க்கு நம்மளால் ஆன்சர் பண்ண முடியும். குறிப்பிட்ட நிகழ்வின் அடிப்படையில் முடிவுகளை எடுக்கும் திறன் டேஷ் காரணியாகும். ஒரு நிகழ்வு நடந்துருச்சு, வீட்டிலே கூட ஒரு ஃபேமிலியில் ஒரு விஷயம் நடந்துருச்சு. அப்போ அந்த குறிப்பிட்ட நிகழ்வின் அடிப்படையில் முடிவுகளை எடுக்கிற திறன் என்ன காரணின்னு கேட்டிருக்காங்க. புரியுதுங்களா? எடுக்கும் திறன் என்ன அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா நம்ம பிரச்சனைக்கு தீர்வு காணும் திறன் அப்படின்னு சொல்லிடலாம். அடிப்படையில் முடிவுகளை எடுக்கும் திறன் அப்படின்னாக்கா அது பிரச்சனைக்கு தீர்வு காணும் திறன். ஆனால்
முடிவுகளை எடுக்கும் திறன் என்ன காரணி அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ அது என்ன காரணினா, ஃபஸ்ட்டு ஒரு பிரச்சனை நடக்குதுன்னா நம்ம அது எல்லாத்தையும் அலசி ஆராய்வோமா, இவங்க என்ன பண்ணாங்க, அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு எல்லாத்தையும் தொகுத்து தானே ஒரு முடிவுக்கு வருவோம். அதே தான். அப்போ ஆன்சர் என்னென்னா தொகுப்பாய்வு ஆராய்தல். தொகுப்பாய்வு ஆராய்ந்தறிதல். ஆப்ஷன் டி. ஆசைகள், பதற்றங்கள் மற்றும் அவாக்கள் இவற்றை ஒரு மனிதனிடமிருந்து கண்டறிய பயன்படும் முறை டேஷ் ஆகும். இது என்னன்னா உளவியல் பகுப்பாய்வு. உளவியல் பகுப்பாய்வு முறையை தான் நம்மளோட ஆசை, பதற்றம், அவ்வாக்கள், விருப்பங்கள் இந்த மாதிரி நிறையா வரல. இதெல்லாம் ஒரு மனுஷன்கிட்ட இருந்து கண்டறியக்கூடிய முறை எதுனா இந்த உளவியல் பகுப்பாய்வு முறை. டேஷை வடிவமைப்பதில் உளவியல்சார் கொள்கைகள் பயன்படுத்தப்படுகின்றன. எதை வடிவமைக்கிறதுல உளவியல்சார் கொள்கைகள் பயன்படுத்தப்படுகின்றன? கரிக்குலம், கலைத்திட்டம். இது இம்பார்ட்டன்ட், அதனால் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடிக்கடி ரிப்பீட் ஆகிற கொஷின் இது, அதனால தான் சொன்னேன். டிசோனன்ஸ் ரிடக்ஷன் விதி என்பது எதற்கு உதாரணம் அப்படின்னா மனப்பான்மை கட்டமைப்பு. ஆப்ஷன் சி. ஆக்சுவலாக இந்த விதியை சொன்னவர் யாருன்னா பேர் நோட் பண்ணிக்கோங்க. லியோன் பெஸ்டிங்கர் தான் இந்த ரிடக்ஷன் விதியை சொன்னவர். கொஷினும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். குழந்தைகளின் நெறிப்பிறழ்வு பற்றிய ஆய்வு தொடங்கப்பட்ட ஆண்டு. குழந்தைகளோட நெறிப்பிறழ்வு பற்றிய ஆய்வு எந்த வருஷம் தொடங்கினாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 1960. நம்ம 4ஆம் தேதி ஈவினிங் செக்ஷனில் நடந்த கொஷினும் 5ஆம் தேதி மார்னிங் செக்ஷனில் நடந்த கொஷினும் இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம். இது மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு 3 செக்ஷன் நடந்திருக்கு. அது வந்து ஃபுல் வீடியோவாக நம்மளோட சேனலில் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியாச்சு. பார்க்காதவங்க அதையும் ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கோங்க. மொத்தமாக சைக்காலஜியில் 5 செட் ஆஃப் கொஷின் இம்பார்ட்டன்ட் எல்லாம் கொடுத்தாச்சு. இது எல்லாத்தையும் ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கோங்க. இது வந்து நிறைய விஷயம் வந்து உங்களுக்கு புதுசாக இருக்க மாதிரி இருக்கும். இது மாதிரி இன்னும் நிறைய கொஷின்ஸ் இருக்குது. இந்த கொஷின்ஸ் எல்லாம் பார்த்துட்டா நம்ம ஓரளவு எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ண மாதிரி ஆகிடும். சரிங்களா? இப்போ நான் சைக்காலஜி மட்டும்தான் இதில் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு இதே மாதிரி எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே நான் கொடுக்குறேன். எல்லோரும் நல்லா படிங்க, டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. நல்லதே செய்வோம், நல்லதே நடக்கும். நன்றி.